அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மோப்ப சக்தியை பயன்படுத்தி துப்பறிகிறது. குற்றம் களவு போன்ற நடந்த இடங்கள்ல வந்து குற்றவாளிகள் வந்து ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. அங்க போய் பார்க்குறப்ப எதுவுமே இருக்காது. ஒரு சந்தேகத்தகமான ஒரு பொருள் இருந்தா அந்த பொருளை வந்து மோப்ப நாயை வந்து மோப்ப சக்தி பிடிக்க வைப்பாங்க. அந்த மோப்ப நாயை வந்து அந்த மோப்பம் எடுத்துட்டு அந்த குற்றவாளி போன திசையிலையோ இல்ல வேற ஏதாவது தடயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு போவோம். அது போன்ற பயிற்சி தான். இப்போ முன்னாடி வந்து கட்சி போய்க்கிறாங்க. இந்த கட்சிக்குள்ள வந்து நம்ம நபர்கள் கிட்ட ஒரு பேர்ல யூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. அவங்க கையை தொடர்ச்சி அந்த கட்சிப்பை வெளியில வைப்பாங்க. அவர் பயன்படுத்திய ஏதாவது ஒரு பொருளை வந்து மோப்பம் பிடிச்சி அந்த கட்சிப்பை வந்து கரெக்டா வந்து மோப்பனாய் வந்து கண்டுபிடிக்கும். அந்த பயிற்சி தான். குற்றம் களவு நடந்த இடங்கள்ல வந்து தடயங்கள் எதுவுமே இல்லாத போது மோப்ப நாய்களை பயன்படுத்தி எப்படி துப்பறிகிறார்கள் என்பதற்காக இந்த பயிற்சி. பொதுமக்கள் உள்ள உடைமைகளையும் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப யார்ட்டா கட்சி கொடுத்துருப்பாங்க, அந்த நபர் உள்ள வாங்க. நீங்க மட்டும் பயன்படுத்துங்க சார், வேற யார்ட்டும் கொடுக்குறாங்க கட்சிப்பா. இவர்கிட்ட ஒரு கட்சி கொடுத்து ஒரு கை தொடச்சி இந்த கட்சி வைக்கப்படுது. அதுல குற்றம் நடந்த இடத்துல வந்து போய் பாக்குறாங்க, எந்த தடையுமே இல்லை. சரிங்க, அவர் குற்றவாளி பயன்படுத்தி ஏதாவது ஒரு பொருள், இப்போ வந்து அங்க வந்து ஒரு ஷூ, ஒரு காலணி ஒன்று இருக்குது, அது சந்தேகத்திலமா இருக்குது. அந்த காலணியை வந்து மோப்பனாய் வந்து மோப்பம் பிடிக்குது. மோப்பம் பிடிச்சிட்டு அந்த குற்றவாளி போன திசையில போயிட்டு அவர் குற்றவாளியோ இல்ல அவர் பயன்படுத்திய வேற ஒரு பொருளோ இருந்தா அதை வந்து கேட்ச் பண்ணும். பாருங்க, அவர் பயன்படுத்திய கட்சியை கரெக்டா கண்டுபிடிக்க பாருங்க. அர்ஜுன் ரொம்ப திறமையா கண்டுபிடிச்சாரு. நன்றி சார், கடை செருப்பு போட்டுங்க சார். அடுத்து வேற ஒரு நபர்கள் அதே பயிற்சி வந்து இன்னொரு முறை பாருங்க. அந்த வரிசையில வந்து